I am grateful to the art and I am very happy to meet you all in the 100th episode of Tapasya. Namaste. Our SDN Chidrupi batch houses the teaching staff and active performers of Sridevi Nrithyalaya, and their training happens in an almost typical Gurukula system. Ananda Bhairavi Dinam Bhavaraga Talam Serdu Nadamidum Ananda Bhairavi Dinam Bhavaraga Talam Serdu Nadamidum Ananda Bhairavi Dinam Bhavaraga Talam Tajum tatanum tatarum tagadim tadak kujek kutakajek kujana kutakatan kuditi kutakatar jam tajam ta jum jam ta sajum tatanum tatarum tagadim tadak tong ratom taratingina taratingina taratingin taratingina 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 tarating tatingina taratingina taratingina tatingina taratingina taratingina tatingina taratingina taratingina Ananda Bhairavi Having seen all our other SDN batches being initiated into serious training to dance with bliss, it is now time for us to know about my dear Sishyas from the senior batch. Harinie Jeevitha, தன்னோட 5வது வயசுல SDNல ஜாயின் பண்ணினா. அவளோட பேட்ச்ல அவதான் ஹார்ட் டிஸ்க், எதையுமே மறக்க மாட்டா. சின்ன வயசுலேருந்தே சோலோ ப்ரோக்ராமாக இருந்தாலும் குரூப்பாக இருந்தாலும் வெல் ப்ரிப்பேர்டாக வருவா. என்னை கோச்சிக்கிறதுக்கு சான்ஸே கொடுத்தது இல்லை இது வரைக்கும். 25 வருஷமாக பொறுமையாக கற்றுண்டு தன்னையும் டெவலப் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல சோலோ டான்ஸராக எஸ்டாப்ளிஷ் பண்ணின்னு வந்துருக்கா. ரொம்ப ஹாப்பி. Padapa magari gama pa gapa magari ni sari gama padani sapa sani da pa magari जन कल्पलतिका करुणालया सदया अम्ब भक्त जन कल्पलतिका करुणालया सदया गिरितनय काभवे शरणागतुडु तामसमु सेकवरमोसगु Bhairavi Venkatesan. அவளை குழந்தையிலேருந்தே நான் போனின்னு தான் கூப்பிடுவேன். பிளட்லேயே அவளுக்கு டான்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமலேயே அவளுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டேஜில் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். நிறுத்தாகட்டும் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அவளுடைய பயங்கர ப்ளஸ். மைண்டில் நினச்சது அவளுக்கு ஈஸியாக அவளால் ஃபேஸில் எமோட் பண்ண முடியும். பாதி டைம் அவளுக்கு ட்ராவல்லே போயிடும். வில்லிவாக்கம் டு விருகம்பாக்கம், அப்புறம் ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷோபாவோட டான்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு நாங்கள் பூட்டி போகும்போது தான் வீட்டுக்கு கிளம்பி போவாள். எப்போ தான் அவள் ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு தெரியாது. பட் ஸ்டில் ஷி குட் பிரிங் குட் ரிசல்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் சின்ன வயசுலேருந்தே இங்கேயே கற்றுண்டு இப்போ டீச்சிங் ஸ்டாஃபாகவும் இங்கே அழகாக ஒர்க் பண்ணிடுவோம். Bhairavi Harinie Sakari Maga Bhava Dava Sagi Dava Maga Anga Maile
நீதாந்தயவுடனே துறகி வரவே நீ சொல்லு மாமோகனரத்தியே நீதாந்தயவுடனே துறகி வரவே நீ சொல்லு நீடி மலர் சூடி உறவாடி விளையாடி ஸ்ருதி கூடி இசை பாடி என்னை கூட மனமூடி என்ன பாங்கான மயிலே. மிருதுலா சிவகுமார் தன்னோட 5வது வயசில் எஸ்டிஎனில் ஜாயின் பண்ணா. சேர்ந்தப்பவே அடவுஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல அழுத்தமாகவும் திருத்தமாகவும் பண்ணுவா. அங்கசுத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். அபிநயம் மட்டும் கொஞ்சம் அப்போ கஷ்டப்பட்டா குழந்தையா இருக்கும்போது. இப்போ அதுலேயும் நல்லா ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு சோலோ பர்ஃபார்மராக எவால்வ் ஆகி வந்துட்டுருக்கா. பொறுமையாக கற்றுண்டு இப்போ ஒரு நல்ல டீச்சராக எஸ்டிஎனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஷீ இஸ் எ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். தாம் தணம் தரி தணம் தணம் தரி 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 திமி 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 கிட 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 ஜணு 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 திவி பதி முகம் பத சரசிஜம் மக பவனி பா மர கதனிபம் மத கரிமுகம் प्रणवनिनतं अजितं मनघं शुभदं परमं कनकाम्बरधरणं एकरदनं अजितं मनघं शुभदं परमं कनकाम्बरधरणं एकरदनं तद्धित्तकजनं तणकतरिधित्तकजनं तणकतरितकजनं तणकतरिता तद्धित्तकजनं तणकतरिधित्तकजनं तणकतरितकजनं तणकतरितै तजं तत्ता तजं तत्तेत्ता तजं तरिडुं 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 तद्धित्तकजनं तणकतरिधित्तकजनं तणकतरितकजनं तणकपरमानन्दनयतरगणपतिं भावये. மிருனாளினி சிவகுமார் அவளை சின்ன குழந்தையிலேயே அக்கா கற்றுக்கும் போதே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துடுவா. நடக்க கூட தெரியாது, என் மடியில் உட்காந்து தான் கிளாஸஸ்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கா. மீருன்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுறது. எங்கள் டான்ஸ் கிளாஸில் எல்லாருக்குமே ஒரு செல்ல குழந்தை மாதிரி. இன்னும் கூட வெரி கமிட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் டான்ஸர். நல்லா பண்ணணுங்கிறதுல பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுவாள் எப்போவுமே. ஷீ இஸ் ஆல்சோ working in SDN as a teacher and evolving as a good solo performer too. धलंगु दरि गिणतों दहत जौतरि जौतनो तरि दहत धेंदक जौतनं நீலமயில் மேல் வேலுடன் அமர்ந்து நீ வரும் காட்சி என்னே முருகா. நீல மயில் மேல் வேலுடன் அமர்ந்து நீ வரும் காட்சி எந்த நெஞ்சம் மகிழவே தஞ்சம் அளித்து நேசிக்கும் காட்சி எந்தோ. எந்த நெஞ்சம் மகிழவே தஞ்சம் அளித்து நேசிக்கும் காட்சி எந்தோ நேசிக்கும் காட்சி எந்தோ. சஞ்சனா ரமேஷ் அவளோட பேட்சில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற ஒரே டான்ஸர் இப்போ அவள். அந்த பேட்ச்லேயே அவள் தான் ஒரு மெமரி பேங்க்குன்னு நான் சொல்வேன். எதையுமே மறக்க மாட்டா. அண்ட் அவளுடைய லாங் லிம்ஸ் அவளுடைய பயங்கர ஸ்ட்ரென்த். அவள் அரைமண்டி உட்காந்து ஆடினா ஆல்மோஸ்ட் முழுமண்டியில் இருக்காளா அரைமண்டியில் இருக்காளான்னு டவுட் வர அளவுக்கு அவ்வளோ அரைமண்டி போட்டு ஆடிருக்கா சின்ன வயசுலலாம். அண்ட் ரொம்ப காமன் கம்போஸ்ட். எப்போவும் என்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுல ரொம்ப காஷியஸாக அட்டெம்ப்ட் பண்ணுவாள். ஃபிசிக்கலாக நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்தாலும் அந்த காலிலெல்லாம் ப்ராப்ளம் வந்தப்போ கூட அதையெல்லாம் மீறி தன்னுடைய டிட்டர்மினேஷனோட நல்லா ஒர்க் பண்ணி தன்னையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இப்போ இங்கே டீச்சராகவும் ஒர்க் பண்ணிட்டு சோலோ டான்ஸராகவும் எவால்வ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
Kameshweri Genesan. அவள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஜாயின் பண்ணான் பிகினராக. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போது அந்த ஹைட்டில் எனக்கு டான்ஸர் கம்மியானான்ட்டு அவளை தூக்கி அப்படியே அந்த பரம் த அல்டிமேட்டில் போட்டேன். அதுலேருந்து அவளுக்கு பெரிய ஜம்ப். ஸோ ரொம்ப லேட்டாக சேர்ந்து தன்னோட ஹார்ட் ஒர்க்னால இவ்வளோ ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சது வந்து ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஷீ இஸ் அ பர்சன் ஆஃப் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட். டான்ஸ்குள்ளே வந்துட்டா தன்னுடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டோட 100% கமிட்டடாக ஒர்க் பண்ணி நல்லா பண்ணுவாள். Namaste. I'm very happy to meet you all in the 100th episode of Tapasya. For those of us who watch Tapasya series regularly, this is a line that we just cannot miss. Before every episode of Tapasya, Sheila ma'am usually discusses the topic that she wishes to present in the following episode. And many a time I have been in awe and taken aback by surprise by the different layers and nuances that she discovers with respect to teaching and learning the art form. Personally, for me, the Tapasya series has been a wonderful chance to explore and experiment with my writing skills, because in some of the episodes I've helped ma'am to draft the points for the episode, and it would be a very interesting endeavor to get into her mind and grasp what she has in her heart and draft it into words. And that wonderful exercise, I think, has been a boon to me, because consciously and unconsciously I have been able to absorb those points in a more closer length, and I've tried to implement it in my teaching as well. While my friends may talk about the dance aspect of what they learnt from these 99 episodes of Tapasya, I'd like to talk about something very unconventional that I gained from all of these episodes. So right before posting, there will be some clips in the episode which need to be translated, and Sheila Perima will send it to me the night before, and she'll be like, please translate just these small clips and give it to me. So at 10 o'clock I'll be in my bed, and I'll have my phone on a split screen, and the top screen will be playing the clip, and then the bottom will be my notes app, and I'll be translating in real time. So the quick translation and understanding and changing the languages in real time is probably something that I gained from all of these 99 episodes. It's been a beautiful long journey of learning and exploring the arts through Tapasya. The main aspect that amazed me is the power of observation. I've seen the students from the first episode who learnt their basic adavus to now becoming performing dancers. Ma'am keeps insisting that all the students come and watch as many shows as possible, and through Tapasya we've seen the kids grow beautifully through the arts. It's very nice to see Tapasya reach globally. It helps all the teachers and students, including me, to take a step back and go through the episodes when we are stuck, and it also helps a lot of us to teach creatively. இந்த 99 எபிசோட்ஸில் எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் நான் கற்றுண்ட ஒரு விஷயம் வந்து மேம் கிட்ட ஒரு யூனிக்கான ஒரு மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் இருந்தது.
எப்படி வந்து சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தானா ஒரு எபிசோட்லேயும் ஒரு எக்ஸசைஸையும் இப்போ நம்ம ரெகுலர் கிளாஸில் பண்ணுற எக்ஸசைஸை அதே மாதிரி மொனாட்டனஸாக பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் எக்ஸசைஸை பண்ணி அந்த பசங்களுக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கிளாஸில் வந்து ஒரு எபிசோட்லேயும் மேம் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிருக்கா. அந்த எக்ஸசைஸை இப்படி கூட நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு என்னை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன யோசிக்க வச்சுருக்கா. ஸோ எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த 99 எபிசோட்ஸில் ரொம்ப அம்யூசிங்காக இருந்தது வந்து எப்படி ஈச் எபிசோடோட ஐடியா வந்து மேமோட மைண்டில் வந்து அது எப்படி ஃபைனலி நம்ம யூடியூப்பில் பார்க்குற மாதிரி அது ஒரு ஃபார்முக்கு வர்றது, அந்த ப்ராசஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அது திடீர்னு தான் வரும். இட் வாஸ் நெவர் ப்ரீ பிளான்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி எபிசோட்ஸ். டக்குன்னு மேம் இந்த மாதத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவா. அப்புறம் sometimes we'll have a brainstorming session மாதிரி ஏதாவது ஐடியாஸ் we'll all sit down and speak and share together and then we'll finally shoot the video. So that was very amusing to experience and watch. எக்ஸ்ட்ராவாக இந்த 99 எபிசோட்ஸில் மேம் கிட்டேருந்து எப்படி மேக்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் கற்றுண்டேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட்டாக இருக்குது. I love how Sheila ma'am has become a household name, especially to the toddlers because of this series. Whenever we are traveling for performances, these kids come to greet ma'am. Ma'am is either identified as the Tapasya ma'am or the Sridevi ma'am or welcome to the 90th episode of Tapasya ma'am. So I just love how effortlessly ma'am has entered everybody's home and subsequently everybody's heart through this series. There are quite a few performances that are very close to my heart, but if I have to mention just one, I can remember my performance of Varadaraja Upasmahe in Varadaraja Swami Temple, Kanchipuram. The way in which the program was organized and fixed was very magical and surreal to me, and performing that presentation amidst so many devotees who could resonate so well with the theme was a very wonderful and special feeling for me. As for a memorable performance, I don't think I can really pinpoint to one and say that that's my most memorable performance. Every time I go on stage, it is the same anxiety-laced excitement, and after the show, it's always relief and contentment. So I don't think I can pick one out of all the shows that I've done so far. My memorable performance will be my solo performance for the Indian Fine Arts Society for the talent promotion program, where I presented the Neelambari Varnam for the first time, and I also presented Era Rara Javali, which was a completely Shringaram piece. That was a very memorable performance for me. எனக்கு பர்சனலாக ரொம்ப மெமரபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து 7 years ஓல்டாக இருக்கும் போது என் அரங்கேற்றமுக்கு முன்னாடி கரெக்டாக மேம் வந்து தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்போ மேம் வந்து இன்னும் கோரியோகிராஃபி முடியல, நீயும் வா அப்படின்னு சொல்லி சடனாக என்னை வந்து ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர் டு கோ ஃபார் த ப்ரோக்ராம். ஆனால் சடனாக மேம் வந்து நீயும் வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போயிட்டா. அந்த ப்ரோக்ராமில் போயிட்டு ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு டான்ஸ், ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக தான் மேம் கூட்டின்னு போனான். ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 minutes இருக்குன்னு சொன்னதுனால மேம் வந்து சடனாக நீ வந்து நட்டேஷ கௌதம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ உங்கச்ச காஸ்டியூம் இல்லை, எதுவும் ஜுவல்லரி எதுவுமே கொண்டு வரல. யார்கிட்ட ஒரு பாவாடை இருந்ததோ ஒரு பாவாடை போட்டு, யாரோடையோ ஒரு டாப் போட்டு, யாரோடையோ ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சடனாக தோடு போடுறப்போ என்னால் வலியை தாங்கிக்கவே முடியல அந்த சின்ன வயசில். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு குவைட்டாக எழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேம் கேட்குறா என்ன சவுண்டு மட்டும் வருது ஆனால் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் கூட ஃபன்னியாக சொன்னேன், என் கண்ணு வேர்க்கிறது அப்படின்னு நான் மறைச்சேன் அந்த அழுகையை. பட் எனக்கு இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது ஃபன்னியாக இருக்குது. பட் இட் வாஸ் அ வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அந்த வயசில். The most memorable performance for me was my recent solo, which I did on June 11th, 2025 in Krishna Gana Sabha. I had performed after a break of 2 years and after undergoing a major knee surgery. So that was a very memorable and worthy performance. My memorable performance is my solo that I performed in December 2024 at Narada Gana Sabha for the Natya Rangam. Why? Because normally for me, a little bit, a prickle of fear, konjam performance anxiety is necessary for me to drive the performance and try to do my best.
But for the first time, I was unexpectedly calm that day during the performance on stage, so much so that I could actually hear and admire the wonderful musicians on stage. And after the show, side stage la vandittu Sheila ma'am said, "Nalla pochilla." And then I think that sentence and then that memory will always stay special. It was also a Murugan Margam with beautiful compositions. So that is my most memorable performance. My most favorite solo costume is the one that I wore for my Music Academy solo in 2023. The peacock blue and maroon combination. And in dance dramas, I have really liked the get-up of Shiva in Shivamayam and Vakula Devi in Srinivasa Kalyanam. As for my favorite get-up or costume, the real easy and obvious answer would be to say the get-up of Lord Srinivasa, but one that I feel very, very close to my heart and also very cathartic in terms of just the get-up leading to what you do on stage is the role of Kali from Janani Jagatkarini. The entire get-up is my absolute favorite. Favorite get-up of mine will be when I performed as Mohini for Janani Jagatkarini, where I really felt very enchanting. எனக்கு என்னோட ஃபேவரட் கெட்டப் வந்து பரம்ல மீனாட்சியாக பண்ணதும் ஸ்ரீனிவாச கல்யாணம்ல பார்வதியாக பண்ணதும் ரெண்டுமே க்ரீன் மேக்கப். அந்த சின்ன வயசுலேயும் இப்போ இருக்கிற பார்வதியாக பண்ணதும் எனக்கு அந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக மேல் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் டான்ஸ் ட்ராமாஸில் தான். ஸோ ஒரே வாட்டி பண்ண ஃபீமேல் கேரக்டர் வாஸ் பார்வதி ஷடக்ஷரம் டான்ஸ் ட்ராமாவில். ஸோ அந்த கெட்டப் அண்ட் எவ்ரி திங் வாஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு. My favorite get-up was when I got to do Mahishan from Janani Jagatkarini. The massive crown, the Asura mustache, let the body language naturally sweep in. As narcissist as it may sound, I loved looking at myself in the mirror that I didn't want to remove the get-up post-show. I also have a favorite Bharatanatyam costume from my Arangetram, the one that I wore for the Madhavi Arangetra Shabdam. It was a beautiful blue with the flashy yellow-green checks, back seat and kacham. I've outgrown the costume now. I don't think I'll ever get to wear it again, but that fabric will always stay special. Dance starts as a physical activity and through sincere sadhana becomes an inward journey and enable us to discover self. Sustained sadhana may lead to achieve great goals and make one to experience miracles. We always trust that Natyam is moksha sadhanam, so our dance will lead to liberate.